ஒரு நல்ல வடை எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அதனால வடை பிடிக்குமா? வடை சுட சுட போட்டா செம்ம கட்டு கட்டலாம்ல. ஓகே, நான் சுட சுட போட்டு தரேன். ஆனால் என்ன வடை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் தெரியுமா? இது சேமியா போட்டு வடை. ஓகே, பாட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு. பண்ணி கொடுத்துருக்காங்களா? அப்போ உங்கள் பாட்டிகிட்ட இருந்து நான் காப்பி அடிச்சேன் இல்லை? ஓகே, இது எப்படி இருக்கு? இது சாப்பிட்டு பார்த்து உங்கள் பாட்டி பண்ணுற மாதிரியே இருக்கான்னு சொல்லணும். வெஜ் சேமியா வடை செய்ய தேவையான பொருட்கள்: சேமியா 1 கப், வேக வைத்து கொள்ளவும். காய்கறிகள் பொடியாக நறுக்கிய கலவை 1 கப், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது, பாம்பே ரவை 1/4 கப், கோதுமை மாவு 1/4 கப், தயிர் 1/4 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 மேஜை கரண்டி, கொத்தமல்லி தழை சிறிதளவு, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு சேமியா. இந்த சேமியா வந்து வேக வச்ச சேமியா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம்? கொஞ்சம் ரவை, 1/4 கப் அளவுக்கு ரவை. அதில் அடுத்தது ரவை வடைனா ரவை இல்லாமையா? ரவை ரவை வடைனா ரவை இல்லாமையா? சேமியா சேமியா வடை. நம்ம ரவையும் போட்டதுனால ரவை வடைன்னு பேர் வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ். இதில் எவ்வளோ? 1 கப். பாட்டி இதை பண்ணதில்ல, வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணதில்ல, பிளெயினாக வந்து இதை மட்டும் பண்ணுவாங்க. ஓ, பிளெயினாக பண்ணியிருக்கிறாங்க பாட்டி. இன்னைக்கு இந்த பாட்டி பண்ணது போய் பாட்டிக்கிட்ட சொல்லி காமி. ஓகே, ஓகே, அடுத்தது தயிர். இந்த தயிர் வந்து லேசாக ஒரு புளிப்பு கொடுக்கும், நல்லா இருக்கும். வீட்டில் அம்மா சமைப்பாங்களா, பாட்டி சமைப்பாங்களா, அப்பா சமைப்பாங்களா? அப்பாவுக்கு மூடு இருந்தா. ஓ, நல்லா சமைப்பாங்களா? அப்பா நல்லா சமைப்பார், ரெஸ்டாரண்ட் சைடு. ஓ, ஓகே ஓகே. ஸோ பாட்டி அம்மா சமையலை விட அப்பா சமையல் நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். உனக்கு பிடிச்ச மாதிரி. உங்கள் வீட்டில் எப்படி? எங்கள் அப்பாவும் சமைப்பாங்க, எங்கள் பாட்டியும் சமைப்பாங்க, ஓ, எல்லாருமே சமைப்பாங்க. சூப்பராக சமைப்பாங்க எல்லாருமே. இதில் வந்து இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், கரம் மசாலா போட்டிருக்கோம், வெங்காயம், காய்கறி, கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் உப்பு மட்டும் இப்போ பார்த்து போட போகிறோம். சரி, வீட்டில் யார் சமையல்? அம்மா சமைக்கிறது பெஸ்ட்டா, அப்பா சமைக்கிறது பெஸ்ட்டா, பாட்டி சமைக்கிறது பெஸ்ட்டா? பாட்டி வந்து மசாலா அதிகமாக போட்டுருவாங்க, அது எனக்கு பிடிக்காது. ஓகே. அப்பா ரேரா சமைப்பா. ஓ, அப்பா ரேராக தான் சமைப்பாங்க. ஓகே. அம்மா சமையல் தான் எப்பவுமே கிங்கு. எங்கள் அப்பா, உங்கள் அம்மா தான் அப்போ குவீன், கிச்சன் குவீன் அம்மா. சூப்பர். இப்போ கேட்கும்போது உங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கல்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்கள் வீட்டில் யார் சமைப்பா? யார் சமைக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அம்மா. அம்மா சமைக்கிறது. அம்மா சமைக்கிறதுலேயே என்ன ரொம்ப பிடிக்கும்? அம்மா செய்கிறதே பிடிக்கும். அம்மா செய்கிறது எல்லாமே பிடிக்குமா? ஓகே. வீட்டில் வந்து யார் உங்களை படி படி படின்னு சொல்லுவாங்களா, இல்லை நீங்களாம் படிக்க போயிடுவீங்களா? நாங்கள் மூடு இருந்தால் படிப்போம், மூடு இல்லைன்னா விளையாட போயிடுவோம். சரிண்ணா, இப்போ ஜனனியை கேட்கலாமா? ஜனனி, உங்கள் வீட்டில் யார் சமைக்கிறது நல்லா இருக்கும்? எல்லாரும் சமைக்கிறதும் நல்லா இருக்கும். எல்லாரும் நம்ம எனக்காண்டி தானே செய்கிறாங்க. சூப்பரான ஆன்சர்ப்பா, சூப்பரான ஆன்சர். எல்லாரும் எல்லாருக்காகவும் தான் பண்ணுறாங்க. வெரி குட் வெரி குட். நல்லா பேலன்ஸ் பண்ணி சொல்கிற. சரி, ஸ்கூலில் டீச்சர்ஸ் நீங்கள் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல, அந்த சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போகும்போது டீச்சர்ஸ்க்கு உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிப்பீங்க. டீச்சர்ஸ்க்கு யாராவது கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? கொடுத்தா வாங்கிப்பாங்களா? வாங்கிப்பாங்க. ஓ, அவங்களோடையும் ஷேர் பண்ணிப்பீங்க டீச்சர்ஸ்க்கும். ஓகே, வெரி குட். இப்போ இந்த மாவு ரெடி. நம்ம அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாவை வந்து ஃபஸ்ட்டு வடை மாதிரி ஊற்றலாம், அதுக்குள்ளே எண்ணெய் காய போட்டுடலாம், அதுக்கப்புறமா இதை தட்டுறதுக்கு வரலாம். ஓகே, வடை மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது எண்ணெய் காய வச்சாச்சு. இதையும் போட்டு நல்லா சூடாக வடையை பொரிச்சு எடுத்துட்டோன்னா ஸ்வீட்டோட சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ வேதேஷ், இதெல்லாம் பார்க்குறோன்னா இந்த எண்ணெய் காயத்துக்குள்ளார உனக்கு என்னென்ன சமைக்க தெரியும், என்னென்ன பிடிக்கும்? வீட்டில் அவ்வளோ ரெகுலராக நான் வந்து சமைக்க மாட்டேன். அது பதில் யூடியூப் சேனலில் சமைச்சிருவேன். உன்னோட யூடியூப் சேனலுக்கா? சூப்பர் சூப்பர். அதுக்கு பேர் என்ன? ஜூனியர் வேது ஜாலி சமையல். ஜூனியர் வேது ஜாலி சமையல். ஜூனியர் ஃபுல் ஜூனியர் இல்லை, ஜேஆர். ஜேஆர். ஷார்ட்டாக நான் வந்து ஜேவிஜேஎஸ்னுவேன். ஜேவிஜேஎஸ். சூப்பர். அதுக்கு சமைக்கிறதுக்கு அதுக்கு என்னென்னா நீயா சமைச்சு காமிப்பியா, இல்லைன்னா அம்மாவையும் கூட வச்சுப்பியா? அம்மா வந்து எதிர்த்து எவ்வளோ அளவில் கொட்டணும்னுவாங்க, அளவு மட்டும் போட்டுப்பாங்க. மிக்சிங்கு, தவால போட்டு இது பண்ணுறது எல்லாம் டாஸ் பண்ணுறதுலாம் நீ தான். பரவாயில்லையே.
இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உன்னோட சமையலில் நீ என்ன பண்ணதில் உனக்கு ரொம்ப பிடிச்சது? அம்மாவை சொல்கிறோம், அப்பாவை சொல்கிறோம், பாட்டியெல்லாம் சொல்கிறோம்ல, நம்ம சமைச்சதுல நமக்கு பிடிக்கணும்ல. ஃப்ரைடு பேபி கார்ன் ஒன்று பண்ணேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சது. அவனில் போட்டேன் ஹெல்த்தியாக. ஓ, டீப் ஃப்ரை பண்ணாமல். அனுஷா ஸ்ரீ, நம்ம நிதானமா வாங்க. யோசிச்சு 2 வார்த்தை. பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ என்னை பார்க்குறப்ப ஐயோ அடிச்சுடுவேன்னு பார்க்குறீங்க. பாட்டி ஒன்றும் பண்ண மாட்டேன். ஓகே, ஏதாவது நீ ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னேன்ல. சரி, நீ தோசையெல்லாம் ஊற்றிருக்கேன்னு சொன்னேன்ல. நீ தோசை ஊற்றுனா உனக்கு மொறுன்னு ஊற்ற வரணும். ஊற்றி சாப்பிட்ருக்கியா? ஊற்றி சாப்பிட்ருக்கியா? நான் வந்தால் உங்கள் வீட்டுக்கு ஊற்றி கொடுப்பியா தோசையெல்லாமா? உங்களை கேட்ட மாதிரியே தான். நீ சமைச்சதுல சாம்பார் உனக்கு ரொம்ப பிடிச்சதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட என் தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா செய்யும் போது நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னா, செஞ்சதுக்கு அப்புறம் நீ கொடுத்துருக்கவே கூடாது. நீ வெயிட் பண்ணு, நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ சாப்பிட்டதையோ நான் சாப்பிட்டதை பார்த்துட்டதுக்கு அப்புறம் வாங்கிக்கடான்னு சொல்லியிருக்கணும். சரி, எல்லார் வீட்லேயும் ஒரு விஷயம் உண்டு. நான்லாம் ஒன்று இந்த பாவக்காய்லாம் பண்ணால் எங்கள் வீட்டில் என்னோட பையன் வந்து ஃபஸ்ட்டு சத்தம் போடுவான், பாவக்காயா அப்படிமா. அப்புறம் கொஞ்சம் போஸ்ட் பண்ணால் சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் அம்மா ஏதாவது நல்லது, ஆனால் பாவக்காய் நல்லது, அந்த மாதிரி அம்மா உனக்கு ஏதாவது நல்லதுன்னு பண்ணி கொடுப்பாங்க, ஆனால் உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக பார்க்க மாட்டாங்க, போஸ்ட் பண்ணி சாப்பிட வைப்பாங்க. என்னது அது? ஃபோர்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் எதையும் வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஓ பரவாயில்லையே, பிரில்லியன்ட் ஆன்சர். சூப்பர். ஆனால் சிலது பிடிக்காது, ஆனால் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ண விட மாட்டேன். ஓ, ஸோ அம்மாவும் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. சூப்பர். ஜனனி, உங்க வீட்லயும் எதுவும் வந்து இது சாப்பிடணும் அப்படின்னு கம்பல் பண்ண மாட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டுருவேன் நீ? வெஜிடபிள்ஸ் அவ்வளவா சாப்பிட மாட்டேன். அதுதானே தப்பு. இப்போ பாரு, இதில் சின்னதாக இருந்தது கூட இதில் கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்தா நல்லதுன்னு சேர்க்குறோம். ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும், எதையுமே வந்து வேண்டான்னு சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் யூ ஷுட் டேஸ்ட், எதுவும் வந்து டேஸ்ட் பண்ணணும். வெஜிடபிள்ஸை நல்லா சாப்பிட்ற அளவுக்கு பழக்கப்படுத்திக்கணும், அதுதான் நல்லது. அனுஷா ஸ்ரீக்கு வெஜிடபிள்ஸ் பிடிக்குமா? பிடிக்கும், ஆனால் பாவக்காய் மட்டும்தான் பிடிக்காது. பாவக்காய் மட்டும்தான் பிடிக்காது, போச்சு. அது நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் அது நிறைய பேருக்கு நல்லது செய்யும். நல்லா சாப்பிடுவேன். சாதத்தோட கலந்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். தனியாகவே சாப்பிடுவீங்களா? ஓகே. ஸோ இப்போ வடை பண்ணியாச்சு, சாப்பிடுங்க. அதுக்கு இடையில நான் இப்போ பண்ணி கொடுக்குறது நீங்கள் டேஸ்ட் பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி அம்மா பண்ணி கொடுக்குறது எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பராக இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால் அடுத்த தடவை அம்மா இன்னும் நல்லா பண்ணித்தரணும், இன்னும் டேஸ்டியாக பண்ணித்தரணும் பசங்களுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. சுடுதா? இரு, நான் உடச்சி தரவா? இன்னரில் என்ன சூடாக இருக்கு. ஆமாம் சார், எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, இங்கே சாப்பிட்டா தானே நான் இன்னொரு வாட்டி வந்து காய் பண்ண தரேன். ஆமாம், அப்படிதான். அப்போ உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை வரும்ல செஞ்சு கொடுக்கணும்னு. ஆனால் நம்ம நிறைய சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ் டெய்லி கட்டாயம் ஒரு வெஜிடபிளாவது நல்ல ஹோல்சம் இதுவாக ஃபுல்லாக வயிற்றுக்கு போகணும், அப்போதான் நல்லது. ஒரு கேரட், குக் வெஜிடபிளும் நிறைய சாப்பிடணும். வளை முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு கழுவி உலர்த்தியது 1 கப் அளவு, பொட்டுக்கடலை மாவு 1/4 கப், வெள்ளை எள் சிறிதளவு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், ஓமம் 2 சிட்டிகை, உப்பு தேவைப்படும் அளவு, எண்ணெய் பொரிக்க தகுந்த அளவு. ஆக்சுவலி 4க்கு 1 அந்த மாதிரி கணக்குமா. இப்போ நம்ம இது 1 எடுத்தாக்க 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை மாவு. ஓகே. சட்னிக்கு வச்சிருப்போம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலையை வந்து மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிட்டு சலிச்சு எடுத்துக்கணும். ஓகே. பட் எவ்வளவு போட்டாலும் 4:1ங்கிற ரேஷியோல அந்த கணக்கு போட்டுக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்க்கிறப்ப அவ்வளவா எண்ணெய் குடிக்காது, ஒரு நல்ல கிரன்ச்சினஸ் கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே. இதோட ஓமம். ஓகே மேம். இது ஒரு 2 சிட்டிகை ஓமம் போட்டுக்கிறேன். ஓகே மேம். பெருங்காயம், இதுவும் வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஓகே. எள்ளு ரொம்ப கொஞ்சமா போட்டுக்கிறேன். இந்த வெள்ளை எள்ளு, நம்ம வேணா கருப்பு எள்ளு கூட போட்டுக்கலாம். அதிகமான எள்ளு போட்டு நம்ம அந்த ரிங் மாதிரி பண்றப்ப உடஞ்சி போயிடும், அதனால இந்த அளவுக்கு. ஓகே, இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுல வந்து நெய், வெண்ணெய் இல்லைன்னா சூடான எண்ணெய், ஓகே மேம், இது 3ல எது வேணா சேர்த்துக்கலாம். இப்போ இதுல வந்து நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். ஓகே மேம். எந்த அளவுங்கிறது நான் வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சமா போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். ஓகே. எந்த அளவு போடுறதுங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குமா, நம்ம கண்ணில் பார்த்து அப்படியே செய்யற மாதிரி. நம்ம கையில எடுத்துட்டு இது இப்படி ஒரு பிடி மாதிரி பிடிக்கணும். ஓகே. இப்படி பிடிச்சா வந்து அந்த பிடி நிக்கணும். இப்போ வந்து இது பத்தல, இந்த பிடி உடஞ்சிடுச்சு இல்லையா, இப்படி பிடிக்கிறப்ப அது வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ ஐ ஹாவ் டு ஆட் லிட்டில் மோர். அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா வரும். ஓகே.
ஓகே இப்போ பாரு, இப்போ இது வந்து பிடிக்கிறேன், நிக்குது. இப்போ உடையல. இதுதான் இந்த கன்சிஸ்டன்சி. ஓகே மேம், ஓகே. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து நிறைய குவான்டிட்டி பண்ணாக்க எல்லாத்துக்கும் ஒரே தடவை தண்ணி ஊற்றி பிசைய கூடாதுமா. கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு ஒரு 4 கலந்துட்டு பிசைஞ்சிக்கணும். இப்போ இது கொஞ்சமா பண்றோம் இல்லையா, அதனால இதுல தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம எந்த சைஸ் பண்ணணும் அது மாதிரி ஈவனா உருட்டிக்கணும். இப்படி உருட்டுறப்ப பார்த்தேன்னா ஓரத்துல எல்லாம் ரொம்ப உடஞ்சது அப்படின்னாக்க கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். ஓ, அப்ப கொஞ்சம் ட்ரையா இருக்குன்னு அர்த்தம். ஆமா, அது நிறைய குவான்டிட்டி பண்றதா இருந்தா ஒரு ஈட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு அது பொரிக்கிறதுக்கு போட்டு அடுத்த ஈட்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் பண்ணி வைக்க கூடாதுமா. ஓகே. ஒரு ட்ரை ஆயிட்டா நல்லா இருக்காது. ஓகே, இப்போ வந்து ஒரு சும்மா ஒரு 10-12 நான் பண்ணிருக்கேன். நம்ம வந்து இப்போ இது ரோல் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ இதை விட ஆக்சுவலி ஈர துணி வந்தா பெட்டரு. சரி, நான் இப்போ வந்து இதை வந்து நான் கையிலேயே பண்ணிடுறேன் கொஞ்சமா பண்ணதுனால. இல்லைன்னா இப்படி கீழே வச்சு ரோல் பண்ணுவோம். ஓ சரி, ஓகே. இப்போ இதை இப்படி பண்ணிட்டு யூ ஹேவ் டு மேக் இட் லைக் திஸ் ரிங். ஓகே. இப்போ ஈர துணினாக்க நம்ம இப்படி எடுத்து போறதுக்கு ஈஸியா இருக்கும், ஒட்டாம வரும். ஓ சரி, அதுக்காக. ஓகே, இப்போ இதை வந்து எண்ணெயில எடுத்து போறதுக்குள்ள ரொம்ப கவனமா பண்ணுமா. தணலை குறைச்சிக்கணும். நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. ஓகே மேம். இப்போ இது இந்த மாதிரி கையில எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு ஓரமா போடணும் முதல்ல. ஓகே, எடுத்தோன்னே சென்டர்ல போடக்கூடாது, தெரிக்கும். இப்போ 1 by 1 இப்படி சுத்தி போட்டுக்கிட்டே வரலாம். வந்து உடனே கரண்டி போட்டோம்னாக்க இது ஷேப்லெஸ் ஆயிடும். கொஞ்சம் லேசா வெந்த பிறகு திருப்பி போடலாம். இப்போ இந்த முறுக்கு வெந்துருச்சா நம்ம எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சோன்னு எப்படி மேம் நீங்க கண்டுபிடிப்பீங்க? இப்போ இதுக்கு முதல்ல பாத்தியா நிறைய நுரைச்சி இருந்தது இல்லையா, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா. ஓகே. அத வச்சுதான் நம்ம பார்க்கணுமா. இது வந்து பட் அதோட கலர் மாறாதானா? இல்ல, இதுக்கு கலர் மாறக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம வந்து பிளெயின் காரம் போடல. காரம் போடுறப்ப அது இதாயிடும். ஒரு சில மிருக்குக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌனா எடுப்போம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெள்ளையா எடுத்தா தான் நல்லா இருக்கும். ஓகே மேம், ஓகே. நம்ம வந்து அந்த ஸ்ப்ளட்டரிங் சவுண்ட்னு சொல்றோம் பாரு, அது நல்லா குறைஞ்சிக்கிட்டே வரும். குறையிறப்ப ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு லேசான ஒரு கோல்டன் வருது இல்லையா. இந்த ஸ்டேஜ்லயே வந்து கிரன்ச்சியா இருக்கும்னா. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இது ஓரளவுக்கு நல்ல இதாயிடுச்சு. அப்படி உனக்கு டவுட்டா இருந்ததுனாக்க பிகினரா இருக்கப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணு எடுத்து போடுறோம் இல்லையா, எடுத்தோடனே சாஃப்டா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சா கிரன்ச்சி ஆயிடும். அதை வச்சு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நிறைய பண்ணிடலாம். ஓகே, இப்போ நாங்க இது வச்சிருக்கேன், அந்த பிளேட் எடுக்கிறியாமா? ஷூர் மேம். சோ இப்போ இது வெந்திருச்சு, எடுக்க தயாராயிடுச்சு. ஆமா, எடுக்க தயாரிச்சு. நம்மளுக்கு அந்த கலகலன்னு ஒரு சவுண்ட் தெரியும் பார்த்தா. ஓகே, நல்ல மேல மிதக்குது. பொதுவா வந்து ஒரு ஈடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஈடு பொரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 to 7 minutes ஆகும். ஓகே. அந்த அளவுக்கு இருந்தாதான் நம்மளுக்கு கிறிஸ்பியா இருக்கும். சரி, இதுல வந்து என்னன்னா நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு தான் வந்து நம்ம டப்பால போட்டு வைக்கணும். ஓகே மேம். தேன் குழல் செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், உளுத்த மாவு 1/4 கப், சீரகம் 1/2 டீஸ்பூன், எள்ளு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, வெண்ணெய் 1 டீஸ்பூன். பேரை கேட்கறதுக்கே இனிமையா இருக்குல்ல மேம். தேன் குழல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ நீங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அதனால அடுத்ததா செய்முறைக்கு போயிடலாம். ஆமா, ஈஸியா ஒண்ணுமே இல்ல. ஓகே. 1 கப் அரிசி மாவு. இது வந்து கடையில வாங்கின அரிசி மாவா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுல இருக்க அரிசி மாவா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி வீட்லயே அரைக்கிறோம்னா நான் கிலோக்கு அளவு சொல்லிடுறேன், சரியா? 1 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மாவு பச்சரிசின்னு கிடைக்கும். அது வந்து அதுதான் வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பா இருக்கும், அதுதான் நல்லா இருக்கும், சரியா? இப்ப பொங்கல் பச்சரிசி வேற, மாவு பச்சரிசி வேற. ஓகே. 1 கிலோ மாவு பச்சரிசி, அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ உளுந்து. இதுதான் அந்த அளவு. உளுந்து வந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். இந்த அரிசி என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 கிலோ பச்சரிசி, அதான் மாவு பச்சரிசி எடுத்துட்டோம்னா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு துணியில காய வச்சுட்டு, நான் சொன்னேன் இல்லையா, அப்படி புடிச்சு விடுற பதம் தான் எல்லாத்துக்குமே. அந்த புடிச்சு விடுற பதத்துல இலுப்பச்சட்டி வச்சு வறுக்கணும். வறுக்கணும்னா அப்படியே ரொம்பலாம் கிடையாது, லைட்டா அந்த சூடு போகணும். சாதாரணமா சொன்னா டான்சிங் பதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழுவா இருக்குமா, அதுல நீங்க இப்படி போட்டோன்னே அது மேல போயிட்டு அப்படி திருப்பி வரும். சோ அதான் பதம். அப்ப ட்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி. ஓகே மேம். சோ அந்த பதத்துல வறுத்துட்டு அந்த அரிசி அப்புறம் இந்த வறுத்த உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சு வச்சுட்டோம்னா எப்ப வேணாலும் நம்ம தேன் குழல் பண்ணிக்கலாம். அப்படி அரைக்கல அப்படின்னா இப்ப வந்து நம்ம இன்ஸ்டன்ட்டா மாவு வச்சு எப்படி பண்ண போறதுதான் இப்ப நான் காமிக்க போறேன், சரியா?
இது வந்து மாவு பச்சை வெறும் அரிசி மாவு ஒரு கப். கடையில வாங்கின அரிசி மாவா இருந்தாலும் சரி, வீட்ல இருந்தாலும் சரி. இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, வறுத்து பொடி பண்ண உளுத்தம். நம்ம மிக்ஸிலே பண்ணிக்கலாம். மிக்ஸிலே அரைச்சிக்கலாம். ஆனா அரைச்சிட்டு சலிச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது வந்து ஒரு 1/4 கப் இப்ப சேர்த்துக்கிறேன். இப்போ உளுந்து இல்ல, நம்ம கிட்ட பொட்டுக்கடலை இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு அதை சலிச்சிட்டு அதுல ஒரு 1/4 கப், ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்தா போதும். பொட்டுக்கடலைங்கும் போது ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். ஓகே. அப்புறம் கொஞ்சமா எள்ளு. ஓகே மேம். இந்த வெள்ளை எள்ளுக்கு பதிலா நம்ம கருப்பெள்ளு கூட போடலாம். கருப்பெள்ளு கூட போடலாம். ஓகே மேம். இப்போ இந்த மாவுக்கு எவ்வளவு பட்டர் போடுறோம்? ஒரே 1 டீஸ்பூன். இதுல இன்னொன்னு இருக்கு, வெண்ணெய், நெய், எண்ணெய் எல்லாம் நிறைய சேர்த்தா ரொம்ப நல்ல டேஸ்டா வரும்னு நினைச்சு கூடாது. நல்லா வராது, பிரிஞ்சு போயிடும், பிரிஞ்சிரும், எண்ணெய் குடிச்சிரும் இல்லைன்னா. அதனால நம்ம வந்து அதுவுமே ஒரு அளவு தான், கொஞ்சம் தான் சேர்க்கணும். இப்ப இந்த அளவு சேர்த்தா இது கரெக்டா இருக்கும். ஓகே மேம். போட்டுடலாமா? ஃபுல்லா அப்படியே போட்டுலாம். இது வந்து அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். ஓகே. வெண்ணெய் தெரியுதா, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஓகே மேம். ஓகே. சோ இப்போ தேன் குழலுக்கு தேவையான மாவு வந்து ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து எண்ணெய் ரொம்ப சூப்பரா கொதிச்சு காஞ்சிருச்சு, கொதிக்கல. ஓகே. எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. நம்ம போடுறதுக்கு இப்ப ரெடியா இருக்கா மேம்? ரெடியா இருக்கு. நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு பிள்ளையார் ஒன்று வச்சுப்போம். எதுக்குன்னா நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துக்காக. இது வந்து எங்க அம்மாவும் பண்ணுவாங்க. பலகாரம் பண்றதுக்கு முன்னாடி மாவுல குட்டியா ஒரு பிள்ளையார் வச்சுட்டு அப்புறமா அதை வந்து எண்ணெயில போடுவாங்க. இப்ப எண்ணெய் காஞ்சிருத்து, நம்ம அச்சு எடுத்துடலாம். ஓகே மேம். நீங்க வந்து மர அச்சு வச்சிருக்கிறதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேஸ்ட் வந்து இதுல பித்தளையிலயும் இருக்கு, சில்வர்லயும் இருக்கு. எது நமக்கு சௌரியமோ அதை வச்சுக்கலாம். இதுதான் வந்து தேன் குழல் அச்சு. ஓகேவா? இப்ப எண்ணெய் எல்லாம் தடவி ரெடியா வச்சிருக்கோம். எண்ணெய் அந்த அச்சுலயும் தடவணும், இந்த இடத்துலயும் நம்ம தடவிக்கணும். ஓகே. இப்ப நம்ம வந்து புரிஞ்சிடலாம். ஓகே. சின்னதா போடுறேன். மெல்லிசா அழகா அந்த அச்சுல இருந்து வருது. இப்ப பாருங்க, நல்லா ஓசை அடங்கிடுது. ஓகே மேம். அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு. சோ வெந்திருச்சு அப்படின்னு அர்த்தம். கலரும் ரொம்ப மாறல. ஓகே, அப்படியே எடுத்துடலாம். ஓகே மேம். உங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பலகாரம்லாம் சாப்பிடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அவரை வந்து குக் பண்ணுவாரா? அவரும் நல்லா சமைப்பார். ஓ சூப்பர் மேம். அப்போ உங்களுக்கு அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன். அவரு எது ரொம்ப ஸ்பெஷலா செய்வாரு? உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அவர் செய்யறதுல? அவர் எல்லாமே நல்லா பண்ணுவாரு. என்ன மேம் இவ்ளோ நீங்க ஆனாலும் அவரை லவ் பண்ண கூடாது. இல்ல ஸ்வீட்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாரு. ஓகே மேம். மைசூர் பாக்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு. இப்போ உங்க வீட்ல பிரச்சனையே இல்ல, ஒரு பண்டிகை அப்படின்னா நீங்க ஸ்வீட் செய்ய அவர் காரம் செய்ய? ஆமா, எதுவுமே 2 பேரா சேர்ந்து செய்யும் போது நல்லா தான் இருக்கும். ஜாலி மேம். வேலை கஷ்டமும் நமக்கு தெரியாது. இந்த தேன் குழல் இந்த நீங்க சாப்பிட்டது இல்ல, நீங்க இந்த சாப்பிட்டிருக்கீங்க இல்லையா? இப்போ ஆமா மேம், அது சாப்பிட்டிருக்கேன். பட் வந்து நான் இத முறுக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பட் தேன் குழல் இதுக்கு அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு எனக்கு இப்பதான் மேம் தெரியும். பாருங்க, நல்லா வந்து ஓசை அடங்கிட்டு. ஓகே. ஓசை அடங்கிட்டுனா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். சூப்பர் மேம். கம கமன்னு வாசனையோட தேன் குழல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த விட்ட கூட விடல, அதையும் அப்படியே சேர்த்து புரிஞ்சிட்டோம். அவ்வளவுதான். சுயம் செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி மாவு 1 கப், துருவிய தேங்காய் 1 கப், துருவிய வெல்லம் 3/4 கப், பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, உப்பு 1 சிட்டிகை. சுயம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நார்மலாக வந்து கொழக்கட்டைக்கு வந்து தேங்காய் பூர்ணம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே பேஸ், அதுதான் பேஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல வந்து பொட்டுக்கடலை பைண்டிங்க்கு நம்ம தேவைப்படும் இல்லையா? கடலைப்பருப்புலாம் வேக வச்சு நம்ம பண்ணுவோம். அதுக்கெல்லாம் பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, பொட்டுக்கடலையை வறுத்துட்டு, பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு 2த்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். சும்மா ட்ரை வால்நீல வறுத்துண்டாலே போதும். நெய்யோ அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. லைட்டாக சூடு இருந்தால் போதும். அப்படியே செவக்க வறுக்கணும், கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. முந்திரி பருப்பையும் இதோட சேர்த்துடுறேன் நான்.
நீங்கள் முந்திரி பருப்பை அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்க்கலாம். பட் அது வரும்போது உங்களுக்கு வந்து இப்போ உருண்டை பிடிக்கும் போது சரியாக வராது. இது சேர்த்து மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா பைண்டிங் ஆகும்போது நல்லா கரெக்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டும் அதில் இறங்கியிருக்கும். இப்போ பாருங்கள் பொட்டுக்கடலை வறுபடுற வாசனை வருது இல்லையா, இந்த அளவுக்கு வாசனை வந்தால் போதும். மற்றபடி செவக்க வேண்டாம். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு ரெண்டுத்தையும் வறுத்து பொடி பண்ணியாச்சு. நான் வந்து இன்னைக்கு ஏலக்காய் பொடி போட போகிறேன். அப்படி இல்லை நீங்கள் ஏலக்காய் சேர்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா பொட்டுக்கடலையும் முந்திரி பருப்பு வறுப்பீங்க இல்லையா, அப்போவே வந்து ஏலக்காயும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல் தான். பொடி இருந்ததுன்னா பொடி, இல்லைன்னா வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வெல்லம் நல்லா 1 கப்பு தேங்காய், துருவின தேங்காய் 1 கப்பு இருந்ததுன்னா 3/4 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஸோ 3/4 கப்புக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் நான். இதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமா போதும் தண்ணி. வெல்லம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டோம். இப்போ வெள்ளத்தில் கல் மண் இல்லை அப்படிங்கிறதுனால அப்படியே போட்டிருக்கேன். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சா போதும், நல்லா நுரைச்சி கொதிச்சா போதும். இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை. தேங்காய் வேணும்னா நம்ம வந்து நெய்யில் வறுத்து வச்சுட்டு சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து நெய்யை லாஸ்ட்டாக தான் விட போகிறேன், அதனால நான் தேங்காயை வறுத்து வச்சுக்கல. உங்களுக்கு வேணும்னா லைட்டாக அந்த நெய்யில் தேங்காயை பிரட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனல் தான், நம்மளுடைய விருப்பம் தான். நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்கு எது முடியுதோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து தேங்காயை நெய்யில் வறுக்கலை, இது அப்படியே தான் சேர்க்க போகிறேன். இது கூடவே வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். நாம ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். நீங்க வந்து சுயம் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா டக்குன்னு பண்ணிடலாம். இந்த வெல்லம் கரெக்டா இருக்கும். இப்போ இது கூடவே வந்து நம்ம இந்த பொடியையும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, பொட்டுக்கடலை பொடி அப்புறம் வந்து முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து பொடிச்சதெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா சேர்ந்தாப்புல வந்துருதா. இப்போ வந்து மேலாக ஒரே 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான், 1 ஸ்பூன் நெய் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து உருண்டையா பிடிச்சிக்கலாம். ஆறட்டும். அவ்வளோதான், நம்மளுடைய பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஆறுனதுக்கு அப்புறமா உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வந்து மாவில் துவச்சி எடுக்க வேண்டியதுதான். நம்மளுடைய பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுத்து, நல்லா ஆறிடுது. இப்போ என்ன பண்ண போறோம்னா, கையில் நல்லா நெய்யை தடவிக்கோங்க. நெய்யை தடவிட்டு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கு. எல்லாமே வந்து உருட்டின்ட்டோம். சைஸ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பெருசாவோ சின்னதாவோ இல்லை எல்லாம் ஒரே மாதிரி எப்படி வேணாலும் நம்ம உருட்டிக்கலாம். ஸோ உருட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தது இந்த பக்கம் வந்து கடாயை மாற்றிட்டு நம்ம வந்து மாவில் துவச்சி போட போகிறோம். மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பூர்ணம் ரெடி பண்ணி அந்த உருண்டையாக உருட்டி வச்சாச்சு. மேல் மாவுக்கு வந்து நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரே 1 பிஞ்ச் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப வேண்டாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க, மாவு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த உருண்டையை ஒன்றொன்னா அதில் போட்டு நம்ம வந்து முக்கி எடுத்துடலாம், பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா காஞ்சிருக்கு.
இப்போ நம்ம ஸ்வீட் சுயம் பண்ணுறோம். காரம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு மசால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியமாக அதை மாதிரி இதே மாதிரி குட்டி குட்டியாக வந்து உருட்டிட்டு இந்த தோசை மாவில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் இதே மாதிரியே. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ஸ்நாக்ஸும் கூட. பசங்க ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே பண்ணிடலாம். நான் வந்து இன்னைக்கு தேங்காய் பூர்ணம் பண்ணேன். நீங்கள் வேணும்னா வந்து கடலைப்பருப்பு பூர்ணம் கூட பண்ணிக்கலாம். அதாவது கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கு தகுந்த அளவு வெல்லத்தையும் போட்டு கரைச்சிட்டு கடலைப்பருப்பை நல்லா மாவு மாதிரி வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் நல்லா மசிச்சுட்டு வெள்ளை கரைசல் அதையும் சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உருட்டிட்டு இது மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது கூட தேங்காயும் கூட சேர்த்து போட்டுக்கலாம். பச்சை பயிர்லையும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ எல்லாமே எதில் வேணாலும் பண்ணலாம். பச்சை பயிறு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு அது மாதிரியும் பண்ணலாம். இல்லை ஒன்றுமே இல்லை வெறும் தேங்காய் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தேங்காய் பூர்ணம் பண்ணி டக்குன்னு பண்ணிடலாம். இது நல்லா அப்படியே மெதுவாக ஒரு கோல்டன் கலரில் வரும். ஸோ அப்போ எடுத்தால் போதும். நாம நிதானமாக வேகட்டும். பாருங்க 2 பக்கமும் நல்லா அழகாக கோல்டன் கலரில் வந்துடுது. எடுத்துடலாம் நாம. சார் நம்மளுடைய சுயம் வந்து ரெடி. பிளேட்டிங் பண்ணிடலாம். சுயம் செய்முறை. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு ரெண்டுத்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற வெல்லம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் துருவிய தேங்காயும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் பொடி பண்ணி வச்சிருக்கிற பொட்டுக்கடலையும் முந்திரி பருப்பும் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலந்து இறக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த உருண்டையை அந்த இட்லி மாவில் துவச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய சுயம் ரெடி. சுயம் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் வந்து நான் இன்னைக்கு வந்து தேங்காய் பூர்ணம் போட்டு பண்ணேன். நீங்கள் வந்து கடலைப்பருப்பு பூர்ணமும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லா மிக்ஸ்டு நட்ஸும் சேர்த்து போட்டு கூட பண்ணலாம். எல்லாமே நம்ம விருப்பம். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசால் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. காரமாக சுயம் சாப்பிடணுன்னு இருந்ததுன்னா உருளைக்கிழங்கு மசால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இதே மாதிரி உருண்டை பிடிச்சி மாவில் துவச்சி பொரிச்சு எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து வேர்க்கடலை உருண்டை சேர்ப்போம். இது வந்து கிட்ஸோட ஃபேவரட் ரெசிபி. ஸோ கிட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபி. சிம்பிள் ரெசிபி. 3 பொருள் வச்சு செஞ்சிடலாம். இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துட்டு ஓகே. வேர்க்கடலை உருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. வேர்க்கடலை உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 1 கப், பிரவுன் சுகர் 1 கப், முந்திரி பருப்பு சிறிதளவு, ஏலக்காய் 5, நெய் தேவையான அளவு. வேர்க்கடலை உருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நாம. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோமா, இது வந்து நார்மல் இப்போ வறுத்த வேர்க்கடலைனா நம்ம ஸ்டவ்வே ஆன் பண்ண வேணாம், தேவையில்லை. இது வறுக்காத வேர்க்கடலை. ஸோ நம்ம இதை வந்து வறுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேன் காஞ்சிருச்சு. நம்ம வந்து 1 கப்பு வேர்க்கடலை எடுத்துருக்கோமா. எப்படி லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ஓகே, அது ரோஸ்ட் ஆகட்டும். நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்கன்னு. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன். வீக்லி 3 days போயிட்டு இருக்கணும். ஓகே, போயிட்டு இருக்கேன். சமையல் எப்படி கற்றுக்கிட்டீங்க? எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் சமைக்கிறது சுத்தமா டீ கூட போட தெரியாது. ஸோ இப்போ மேரேஜ்க்கு அப்புறமா இந்த லாக்டவுன் தான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. லாக்டவுன்ல வந்து என்னால வந்து வெளியில ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கி கொடுக்க முடியாதனால இந்த மாதிரி நானாவே டிஃப்ரெண்டா ரெசிபி வந்து ட்ரை பண்ணேன். ஓகே, அப்படி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது என்னது? இதுதான். ஓகே, இப்போ இது உங்க வீட்டில் எல்லாருக்கும் ஃபேவரட்டா? இது எல்லாருமே ஃபேவரட். இது வறுத்த வேர்க்கடலையா இருந்துச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்
மிக்சியில வந்து வறுத்த வேர்க்கடலை, நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சுகர் எதுனாலும் ஓகே, என்ன சர்க்கரைனாலும் யூஸ் பண்ணிட்டு ஏலக்காய் போட்டு ஜஸ்ட் மிக்சியில ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். நெய் ஏதாவது தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெய் எல்லாமே ஆப்ஷனல் தான். ஆமா. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து வறுத்துட்டு தோல் எடுக்க போறோமா? ஆமா, தோல் எடுக்க போறோம். தோல் எடுத்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் தோல் எடுக்க முடியும். தோல் எடுத்துட்டு மிக்சியில போட்டு அரைச்சுக்கலாம். அவ்வளவுதான். மிக்ஸ் டக்குன்னு பண்ணிடலாம். பண்ணணும்னு நினைக்கும் போது 5 மினிட்ஸ்ல பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்ல இது ரெடி ஆயிடும். ஓ சூப்பர். வேற என்னெல்லாம் நீங்க வந்து நல்லா பண்ணுவீங்க? இன்னும் புதுசா கத்துண்டது ட்ரை பண்ணதுன்னா இதே மாதிரி எல்லா நட்ஸும் சேர்த்து பொட்டுக்கடலையும் இதே மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி பச்சை பயிறு இருக்குல்ல, அதுலயும் இதே மாதிரி ஸ்வீட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். நம்ம பூர்ணம் பண்றோம்ல, அதே மாதிரி கூட பண்ணிட்டு வெறும் பூர்ணம் மாதிரி இதே மாதிரி பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, அந்த தேங்காய் பூர்ணம் பண்ற மாதிரி. இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1 மந்த் கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட அவல் கூட சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்ப்பாங்க. பட் தேங்காய் சேர்த்துச்சுன்னா உங்களால ஸ்டோர் பண்ண முடியாது அவ்வளவு நாள். பட் இதுனா வந்து உங்களால ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 1 மந்த் கிட்டத்தட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்க பண்றதுல உங்க வீட்ல அவருக்கு என்ன பிடிக்கும்? அவங்களுக்கு ஸ்வீட்ல இது பிடிக்கும். மைசூர் பாக் செய்வேன், ஸோ அதுவும் ரொம்ப பிடிக்கும். அப்புறமா அவள் இது அடபாயசம் பண்ணுவேன். அடப்பிரதமன். நான் நாகர்கோவில் சைடு, ஸோ மோஸ்ட்லி அந்த சைட்ல உள்ளதுதான் பண்ணுவேன். கேரளா டிஷ் தான் நிறைய தேங்காய் நிறைய சேர்ப்பேன். சூப்பர். ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ரோஸ்ட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம தோல் எடுத்துக்கணும் ஃபுல்லா. சரி, ஓகே. இப்போ வந்து நல்லா வறுபட்டுருது வேர்க்கடலை. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து வேர்க்கடலையை வறுத்துட்டு அது மேல் தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்சியில ஒரு ஓட்டுறோம். ஸோ வேர்க்கடலை இது வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்க ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே குவாண்டிட்டி தான், 1:1. உங்க வீட்ல அவர் சமைப்பாரா? இல்ல அவருக்கு சமைக்க சுத்தமா தெரியாதா? உங்களுக்கு பொண்ணுகிட்ட கேட்டா சூப்பரா சொல்லுவா. எங்க அப்பாவுக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது அப்படின்னு. இது வரைக்கும் ஒன்றும் பண்ணி கொடுத்ததில்ல. கிச்சனுக்கு சாப்பிட மட்டும் தான் வருவாங்க. அவ்வளவுதானா? ஓகே. இது ஏலக்காய் வந்து ரொம்ப போட வேணாம். குழந்தைங்க சாப்பிடறதுனால கொஞ்சம் மிக்சியில தான் நம்ம ஆட்ட போறோம். 5 போதும். இப்போ ஏலக்காய் சேர்த்திருக்கோம். வேற அவ்வளவுதான். நம்ம இதை வந்து மிக்சியில ஒரு அடி அடிச்சுட்டு வர போறோம். அவ்வளவுதான். மிக்சியில ஒரு அடி அடிக்க அவ்வளவுதான். நம்ம வந்து வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் நாட்டு சக்கரை, ஏலக்காய் இது 3த்தையும் சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம். நம்ம வந்து வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் ப்ரௌன் சுகர், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து நெய்யை கொஞ்சம் உருக்க போறோம். அப்பதான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதா வரும். அப்படியே நெய்யை உருக்கிட்டே. நீங்க நாகர்கோவில் தானே சொன்னீங்க? அந்த ஊர் ஸ்பெஷல்ல வந்து தேங்காய் குழம்புன்னு ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. ஆமா, அந்த ரெசிபி அப்படியே சொல்லுங்க பாப்பா. அது சிம்பிள் தான். முருங்கைக்காய், கத்திரிக்காய் இல்லைன்னா வெள்ளை பூசணிக்காய் எதுவா இருந்தாலும் எடுத்துட்டு ஜஸ்ட் அதை உப்பு போட்டு வேக வச்சுட்டு மிக்சியில தேங்காய், சின்ன வெங்காயம் ஒரு 3 இல்லைன்னா 4 அந்த மாதிரி போட்டுட்டு நல்ல மிளகு பெப்பர் போட்டுட்டு ஒரு 2-3 காஞ்ச மிளகா காரத்துக்கு எப்ப போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு மிக்சியில ஒரு அடி அடிச்சுட்டு அதை ஊத்திட்டு தாளிச்சு விட வேண்டியதான். தாளிக்கிறதுக்கு வெறும் கடுகு, சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ண சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம் போட்டு 2 வெந்தயம் போட்டு தாளிச்சு ஊத்திட்டீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லயே அந்த குழம்பு ரெடி ஆயிரும். அந்த காய் மட்டும் வெந்துருச்சுன்னா. புளி வேண்டாம். புளி வேண்டாம். புளி வந்து ஊத்துவாங்க சில பேர். நான் வந்து அதுல மாங்காய் போட்டுப்போம். புளி ஊத்தலாம். புளிப்பு கண்டிப்பா தேவை. அதனோட பேர் வந்து ஊர்ல புளிக்கேரின்னு சொல்லுவாங்க. சோ புளி வந்து அந்த வேக வைக்கிறோம்ல, காய் வேக வைக்கிறப்பவே கொஞ்சோண்டு புளி தண்ணியை ஊத்திக்கலாம். நாங்க மாங்காவும் போட்டுப்போம். சோ புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நாங்க மோஸ்ட்லி தக்காளி யூஸ் பண்ண மாட்டோம். சோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் புளி. நெய் காஞ்சிருக்கு. இதுல முந்திரி பருப்பு வறுத்துக்க போறோமா இல்ல வேண்டாம்? இல்ல முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். இது குழந்தைங்க வந்து சில டைம் அது கடிக்கிறப்ப தட்டுப்பட்டுச்சுன்னா அது சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்களுக்குனா நீங்க முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்க முந்திரி பருப்பு வேணாம். நான் வந்து முந்திரி பருப்பு ஒரு கொஞ்சம் மட்டும் சும்மா இது வந்து நம்ம இதுல போட்டுற போறோமா? என்ன பண்ண போறோம்? இல்ல ஆஃப் பண்ணிட்டு இதை இதுக்குள்ள சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். சூடா உருண்டை பிடிச்சாதான் அது கொஞ்சம் கட்டியா வரும். இதுல சேர்க்க போறோமா? ஆமா, இதை எடுத்துடலாம். அடுப்புல இருந்து இதை எடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன்.
இப்போ இதை போட்டுடலாமா? போட்டுடலாம். ஃபுல்லாவே போட்டுடலாம். ஃபுல்லாக போட்டுருங்க. நம்ம வந்து நெய் சூடான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுலயே முந்திரி பருப்பையும் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து பொடிச்சதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்பதான் கொஞ்சம் சூடா உருண்டை பிடிச்சாதான் உருண்டை பிடிக்கிறதுக்கு. சரி சரி. இது ரொம்ப சிம்பிள் தான். வேற என்ன ஸ்பெஷல்? இது வந்து நீங்க எண்ணெய் நெய் வந்து கொஞ்சம் நிறைய ஊத்துனீங்கன்னா நீங்க அடுப்பே தேவையில்லை, கொஞ்சம் நிறைய ஊத்திட்டீங்கன்னா தேவையில்லை. இந்த சூடு போதுமா? போதும், அவ்வளவு. ஒரு லைட்டா இருக்கணும் இல்லையா? ஆமா, லைட்டா இருந்துச்சுன்னா நம்ம சரி எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ உங்க பொண்ணுக்கு எவ்வளவு வயசா இருக்கு? 7 கம்ப்ளீட். இப்போ நீங்க பண்ணி கொடுப்பீங்க இல்லையா? அதுல ஏதாவது ஒரு ரெசிபி எப்பயுமே கேட்பால, அம்மா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேக்குறது வந்து சமோசா கேப்பா, அப்புறம் மெதுவடை செய்வேன், மெதுவடை கேப்பா. அவ்வளவுதான். இந்த சூடோடி பிடிச்சா இந்த மாதிரி. ஓகே, நம்மளோட வேர்க்கடலை லட்டு ரெடி. இதுல முந்திரி பருப்பு மட்டும் ஆப்ஷனல். அது வேணும்னா போட்டுக்கலாம், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா எடுத்துடலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், முந்திரி பருப்பையும் சேர்த்து போட்டு பொடிச்சிடலாம். பொடிச்சிடலாம் வேர்க்கடலையோட சேர்த்து. இது கூட நம்ம வந்து அவல் கூட சேர்த்துக்கலாம், வறுத்துட்டு அவலையும் பொடி பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது, அந்த ஒரு மாதிரி இதாயிரும். எப்பவுமே தேங்காய் இதுல போட்டாலும் சூப்பரா இருக்கும். அப்பவே நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா இதுல தேங்காய் நெய்யில போடுறீங்க, அப்பவே நெய்யில வறுத்துட்டு நீங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். வச்சுக்கலாம், 2 நாள் இல்ல 3 நாள் வச்சுக்கலாம். ஆமா, இப்பெல்லாம் என்ன பண்ணி முடிச்ச உடனே காலி ஆயிடுறது. அப்படியே இருந்தாலும் 2 நாளைக்கு மேல அடுத்த ஸ்நாக்ஸ் தான் கேக்குறாங்க. அதேவா அப்படிங்கிறாங்க. தீபாவளி வேற வருது, சோ ஸ்வீட் பதிலா ஏதாவது ஸ்வீட் பண்ணும் அப்படின்னா இதை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹெல்த்தியாவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஆனா நீங்க நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒரு நாள்லயே காலி ஆயிடும் உங்களுக்கு. ஆமா, இது குவாண்டிட்டி நிறைய வரும். இப்ப நம்ம 1/2 kg வேர்க்கடலை எடுத்தாலே வந்து நிறைய உருண்டை வரும், ஒரு 30-40 உருண்டை வரும். சூப்பர். நெய் அந்த நெய்யே போதும்னு நினைக்கிறேன், அந்த நெய்யும் தேவையில்லை. ஆமா, அதுவே போதும். இது உருக்குறதுனால வந்து இவ்வளவு நெய் தேவை. உருக்க வேண்டாம், சும்மா அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரினா நீங்க நிறைய நெய் போட்டாதான் கொஞ்சம் நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். வேர்க்கடலை உருண்டை வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனா நல்ல டேஸ்டா இருக்கு. டேஸ்ட் ஹெல்த்தியும் கூட. ஆமா, இதுல வேற சக்கரை விட இந்த நாட்டு சக்கரை இந்த மாதிரி போட்டாதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்திக்காக நான் இதை சொல்றேன், நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை உருண்டை செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அது மேல் தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ப்ரௌன் சுகர் அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொடி பண்ணி ரெடி பண்ணின்னு வந்துடணும். நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் விட்டு அதை உருக்கிட்டு முந்திரி பருப்பையும் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு நம்ம அதுலேயே வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வேர்க்கடலை, ப்ரௌன் சுகர் அப்புறம் ஏலக்காய், அது எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா நம்மளுடைய வேர்க்கடலை உருண்டை ரெடி. எங்களுக்காக ரசிக்க ருசிக்க வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம்.